தம்ப்நெயில் பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம். ஏன்னா நம்ம சேனலில் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதை பற்றி போடணும் நிறைய நாள் கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணி அப்புறம் கண்டென்ட் எடுத்து அப்புறம் போட்டப்போ நிறைய நல்லா ரீச் போச்சு. நிறைய பேர் பார்த்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய சாட்சிகள் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் பலரோட டவுட்ஸ் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, மெயிலையும் சரி, கால்லையும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் காமனாக இருக்கிற விஷயங்களா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்க்குற நிறைய பேருக்கும் இது பிரயோஜனமாக, சில பேர் கேட்காமையும் இருப்பாங்க. சரி, அவங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த வீடியோவும் நம்ம போடுறோம். இது என்ன அப்படின்னா, ஒரு 20 ட்ரீம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 20 ட்ரீம்ஸ்ல வந்து ஆண்டவர் வந்து உங்களை எலவேட் பண்றதுக்கு, ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு 20 கனவுகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கு டீட்டெயிலா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கனவுலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஃபியூச்சர்ல கூட அது உங்களுக்கு வரலாம். வரும்பொழுது நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ல நம்ம போகும்பொழுது ஈஸியா நம்மளுக்கான ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பாத்துல நம்ம கரெக்டா போய் நமக்கான ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கோலே தெரியாம நம்ம ரேண்டமா லைஃப்ல போயிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு கோல் தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நம்மளுக்கு சிக்னல்ஸ் கொடுப்பார். கனவு மூலமா ஆண்டவர் பேசுவார். சொப்பனங்கள் மூலமாவும் பேசுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். அப்ப சொப்பனங்கள் மூலமா பேசும்பொழுது நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல சீரியஸா எடுத்து அது என்ன நம்ம சர்ச் பண்ணும் பொழுது, ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து கேட்கும் பொழுது அதற்கான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து அதை நம்ம கரெக்டா ஃபோக்கஸ்டா போனோம்னா ஈஸியா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ளையிங், ஒரு வானத்துல பறக்கிற மாதிரி கனவுகள்லாம் இருக்கும். சில பேருக்கு பறந்து போகிற மாதிரி, மிதந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள்லாம் அடிக்கடி நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கனவுகள் அப்படின்னு என்னன்னா, ஒரு எலவேஷன், ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் கூட இருக்கு, கழுகுகளை போல செட்டைகள் அடித்து பறப்பீர்கள் சொல்லி வசனம் இருக்குல்ல. அப்போ செட்டைகள் அடித்து பறக்கிறது வந்து ஒரு பிளெஸிங், ஒரு எலவேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களோட ப்ராப்ளம்ஸ், அதாவது நீங்க ஒரு சிறை இருப்புல இருந்திருப்பீங்க, அதாவது சுத்தி சுத்தி எங்க திரும்ப பிளாக்ஸா இருக்கும். இந்த வாசல் தான் அடைச்சிருச்சு, சரி இன்னொரு வாசல் போகணும், அங்கேயும் க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸ்டா இருக்கனால ஒரு மாதிரி ஒரு ஜெயிலில் இருக்கிற லைஃப் உங்க லைஃப் இருந்திருக்கலாம். ஆனா இனி உன் லைஃபை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். நீ வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்ல இருந்திருப்ப, சர்க்கிள்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. ஆனா இன்னைக்கு இந்த கஷ்டத்தை உடைத்து நான் உன்னை வெளியே கொண்டு வரேன் அப்படிங்கிறத ஆண்டவர் காமிக்கிறார். நீங்க வந்து வளர போறீங்க, நீங்க உயர போறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் காமிக்கிறதுக்காகத்தான் இந்த கனவு கொடுக்குறார். சோ உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த பறக்கிற மாதிரி, வானத்துல பறந்து போகிற மாதிரி சில பேர் கனவு இருக்கும், சில பேருக்கு சிறகு இருந்து பறக்கிற மாதிரி கனவு இருக்கும். இந்த மாதிரி கனவு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். நீங்கள் சிறைப்பட்டு இருந்த வாழ்க்கையை சிறையை முறித்து ஒரு வெற்றியை நீங்க காண போறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. செகண்டா ஒரு கனவு என்ன அப்படின்னா, ஃபிஷ். நிறைய பேர் வந்து குளத்துலயும் கடல்லையும் அந்த ரிவர்லயும் வந்து மீன் பாக்குற மாதிரி நீங்க கனவு பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இது மீன் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஆத்துமாக்களை குறிக்கும். ஆண்டவர் வந்து உங்களை வந்து ஊழியத்துல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறார். அநேகருக்கு நீ என்னை பத்தி சொல்ல போற, ஊழியனா வந்து பைபிள் எடுத்துட்டு போய் அப்படிதான் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. நல்ல, அதாவது ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்களா, ஒருத்தங்க ரொம்ப துயரத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒருத்தர் இருக்காரு, ஆண்டவர் நிச்சயமா பார்த்துப்பார், இப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை கூட அந்த ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு அது வந்து பிரயோஜனமா இருக்கும். சோ இந்த மாதிரி மீன்கள் வருதுன்னா உங்களை ஆத்துமாக்களை அறுவடை பண்ண வைக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிற கனவா கூட இருக்கும். உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி காலிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கான காலிங் இருக்கு. சோ இந்த மாதிரி கனவு வந்துச்சுனாலே ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறது எப்படி அப்படிங்கிற காரியங்கள்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. மூன்றாவது ஒரு கனவு என்னன்னா, இந்த யானை துரத்துற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லா இருக்கும். இது வந்து பயந்து நீங்க ஓடி தப்பிச்சு ஓடி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபியர்ல நீங்க பயந்து ஓடி மிருகத்திலிருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு கிரியைகள் செய்யப்படுது, ஒரு சத்ருவோட கிரியைகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்ருவோட அட்டாக்ல இருந்து ஆண்டவர் உங்களை தப்பிச்சு போக பண்றாரு. நீங்க வந்து அதுல இருந்து வெளியே காப்பாத்தி வெளியே வந்துடுறீங்க. சோ இந்த தப்பிச்சு ஓடுற மாதிரி கனவுகள், ஓடி வர மாதிரிலாம் கனவுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்துல நீ தப்பித்து ஓடுற, அது உன்னை மேற்கொள்ளாது அப்படிங்கறத ஆண்டவர் காமிக்கார். சோ இது வந்து எஸ்கேப் ஆயிடுற, இந்த ஒரு ஆபத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து இண்டிகேட் பண்றார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த்தா ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, வீட், அதாவது இந்த கோதுமை எல்லாம் அறுக்கிற மாதிரி கனவு. இந்த நல்ல நெல் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து அறுவடை பண்ற மாதிரி கனவு உங்களுக்கு வருது அப்படின்னா இது ஜோசப் ட்ரீம் மாதிரி தான். யோசேப்பு எப்படி கனவு கண்டார் அதே மாதிரி தான். இது வந்து அறுவடை. இது வரைக்கும் நீ நிறைய விதைச்சிட்ட, இனி நீ அறுவடை பண்ண போற, அதாவது ஒரு லீடர் குவாலிட்டியை வந்து இங்க
இங்க வந்து ஆண்டவர் காமிக்கிறார். ஒரு பொசிஷன், ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கறதா இந்த கனவு வந்து குறிக்குது. அதாவது இந்த மாதிரி நீங்க நெல்லு அறுக்கிற மாதிரி, இல்லாட்டி அதெல்லாம் கையில அது நல்லா வளர்ந்து அந்த அறுவடை பண்ற டைம்ல இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி, ஒரு பொசிஷன்ல வைக்க போறாரு. ஒரு உயர்வான பொசிஷன், நீங்க இருக்கிறத விட ஒரு அப்கிரேடான பொசிஷன், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல இருக்கலாம், இல்ல வீட்டுல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்து உங்களை உயர்த்த போறாரு அப்படிங்கறத சொல்லலாம். இல்ல நீங்க ஒருத்தருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா நீங்க பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமா மாத்துறதுக்காக, உங்களை உயர்த்துறதுக்காக ஆண்டவர் காமிக்கிற கனவா இருக்கலாம். சோ இது வந்து என்னன்னா ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் ஆஃப் அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கனவாக இந்த கனவு காணப்படுது. 5th பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ். நிறைய பேர் வந்து ஸ்டார்ஸ் பார்த்திருக்கேன், எனக்கு ஸ்டார்ஸ் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படி அப்படின்னா டைரக்ஷன்ஸ் காமிக்கும். அதாவது சாஸ்திரிகள் வரும்போது அந்த நட்சத்திரம் வழி காட்டுனுச்சு அப்படிதானே, அந்த நட்சத்திரம் வந்து ஒரு வழி காமிக்குது, ஒரு டைரக்ஷன் காமிக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 6th பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட், நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு கனவு வந்திருக்குன்னு சொன்னீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, அது நான் வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. அப்புறம் கிரேப்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல கிரேப்ஸ் நிறைய பேர், நான் கிரேப்ஸ் கொடி நல்லா படர்ந்து போகிற மாதிரி பார்த்தேன், நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. இந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட பிளெஸிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது கனி கொடுக்குற லைஃப்க்கு நீ வந்துட்ட. இது வரைக்கும் முளைச்சு அது செடியாகி கொடியாகி படர்ந்து போகிற இந்த சீசன் முடிஞ்சு இப்போ வந்து கனி கொடுக்கறது, ஃப்ரூட் ஸ்டார்ட் பண்றதுக்கான சீசன். வெஜிடபிள்ஸ்னா நீ வந்து மற்றவங்க சாப்பிட்றதுக்கு, அதாவது யூஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு, நீ உன்னோட லைஃப் ஒரு பிளெஸிங்காக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதம். உங்கள் லைஃப்ல நீங்கள் வந்து வனாந்திரமா இப்போ இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிளெஸிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ்னால என்னது, ஒரு இனிப்பு, ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி கூட நிறைய பேர் ஸ்வீட்ஸ் கூட கனவு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஸ்வீட்ஸ் இந்த மாதிரினாலே ஒரு பிளெஸிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் இதில் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் வளர போறீங்க, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற போறீங்க அப்படிங்கறதையும் இது இண்டிகேட் பண்ணுது. திராட்சை செடி இந்த மாதிரி காமிச்சாலும் ஸ்பிரிச்சுவலையும் இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸ்பிரிச்சுவலையும் நீங்க growth ஆகுறீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு ஒயிட் கலர்ல நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒயிட் கலர்ல ஃப்ராக் போட்டிருக்கேன், ஒயிட் கலர் சாரி, அப்புறம் ஒயிட் கலர் எனக்கு ஃப்ளவர் காமிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பியூரிட்டி, ஒரு ஹோலினஸ். இன்னொன்று மேரேஜ் ஆகாதவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இது வந்து ட்ரெஸ் மட்டும் ஃப்ளவர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பியூரிட்டி, ஹோலினஸ். ஆண்டவர் வந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உலகத்தோடு உங்களை கலக்கல, யூ ஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஆண்டவரோட பார்வையில நீங்க விசேஷமானவர்கள், பிரியமானவர்கள் அப்படிங்கிறத குறிக்குது. ஒரு பியூரிட்டி, ஹோலினஸ் குறிக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 8th பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் கீஸ். ஒரு சாவி உங்க கையில கொடுக்குற மாதிரி கனவு காணலாம். நிறைய சாவி இருக்கான உங்களோட சாவியை நீங்க எடுத்து அதை சாவி திறக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கோல்டன் சாவியை நீங்க பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது. உங்களோட டோர்ஸ் ஓபன் ஆக போகுது. அந்த டோர் யாராலையும் அடைக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அந்த ஓப்பன் டோர்ஸ் தட் நோ ஒன் கேன் ஷட் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. யாராலையும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர் ஆஃப் கீ உங்க கையில இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இன்றைக்கு ரிசீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறார். சோ இந்த கனவு வந்துச்சுனாலே புரிஞ்சுக்கோங்க பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 9th ஒரு விஷயம்னா கிரீன் பிளான்ஸ். எனக்கு தெரியும், நல்ல பச்சை பசேன் வயல்வெளியை பாக்குறேன், நல்ல பச்சை பசேன் நல்ல மரங்கள் பாக்குறேன், நல்ல பச்சை பசேன் இருக்கு, எல்லாமே செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு growth, உங்க லைஃப்ல ஒரு growth பார்க்க போறீங்க. உங்க லைஃப்ல ஒரு வளர்ச்சியே இல்லாத மாதிரி நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அது அப்படியே செலவாய் போயிருது. அது இல்லை அப்படின்னா ஒரு growth இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போறார் அப்படிங்கறதான் காமிக்கிறார். ஸ்லோவா இருக்கும், ஆனா அது வந்து நல்ல பச்சை பசேனா பார்க்க செழுமையா கொழுமையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செழுமையா மாறப்போகுது உங்க லைஃப் அப்படிங்கறத குறிக்குது. 10th ட்ரீம் என்ன அப்படின்னா காயின்ஸ். சில பேரோட கனவுல காயின்ஸ் வரும், தங்க காயின்ஸ் வரும், சில்வர் காயின்ஸ், இந்த மாதிரி காயின் வரும், நாணயம் இருக்குல்ல, அந்த மாதிரி கனவுகள் யாரோ உங்க கையில கொடுக்குற மாதிரி, ஒரு புதையல் பாக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி இருக்கு அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வெல்த், ஒரு பினான்சியலா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. உங்களோட தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டு நீங்க மீதி எடுக்க போறீங்க அப்படிங்கறது அந்த கோல்டு காயின் இண்டிகேட் பண்ணுது. சோ இந்த மாதிரி கனவு வந்துச்சுனாலே புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவைகள், குறிப்பா உங்களுடைய பினான்சியல் நீட தான் இது வந்து குறிக்குது. 11th ஒன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு இப்படி தீ வந்து என்னோட கனவுல ரொம்ப இதா காமிக்குது அப்படின்னா, தீ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கினி வந்து ப்ரொடெக்ஷன். அந்த கனவு பாக்குறது டிபெண்ட் பண்ணிருக்கு, பயமா இருக்கு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது ஒரு வார்னிங். பட் ஆனா தீ பாக்குறீங்க
அப்படின்னா நல்லா அது இருக்கு, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது ஒரு ப்ரொடெக்ஷனை குறிக்குது. சில பேர் மேலேருந்து ஃபயர் பால்ஸ் இப்படி மேலே விழுற மாதிரி இருக்குது, நான் தப்பிச்சோட மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்து என்னை காப்பாற்றுது, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், நிறைய சேலஞ்சஸ் நிறைய பார்த்து நீங்கள் தப்பிச்சு ஓடி ஓடி ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன், நான் உனக்கு ஒரு ஷீல்டாக இருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறார். சில பேரோட கனவுல பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரி இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் பறந்து போகிற மாதிரி கனவுல பார்ப்பீங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் லைஃப் மாறப்போகுது. நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, ஒரு அண்ணாந்து பார்க்குற மாதிரி, ஒரு கலர்ஃபுல்லாக உங்கள் லைஃப், ஒரு நியூ லைஃப், உங்களோட லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேரோட லைஃப்ல இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டே இருக்குன்னு சொன்னீங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காமிக்குது அப்படிங்கிறது ஒரு உங்களோட ஐடென்டிட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐடென்டிட்டியாக மாறப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 13 பார்த்தீங்கன்னா ரிங்ஸ், மோதிரங்கள் பார்ப்பீங்க. இந்த மோதிரம் அப்படின்னாலே ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு எலவேட், இது ஒரு பிளெஸிங். ஆண்டவர் உங்களை வந்து முத்திரை மோதிரமாக வைப்பார். அப்போ அது வந்து ஒரு பவர் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறதுக்கு ஒரு சிம்பலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சில மோதிரங்கள் நல்ல கற்கள் வச்ச மோதிரங்கள்லாம் வந்து பவர் ஆஃப் அத்தாரிட்டி. சில வந்து வெட்டிங் ரிங்ஸ் மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா வெட்டிங்காக ஆண்டவர் உங்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சில பேரோட கனவுல என்னன்னா எண்ணெய் தெரியும், பாட்டில் ஆஃப் ஆயில், எண்ணெய் குப்பிகள் இருக்கும். எண்ணெய் குப்பி வந்து எண்ணெய் வந்து மேல டிராப்பா ஒரு டிராப்பா ஊத்துற மாதிரி இருக்கும். இது வந்து அபிஷேகம், அனாயிட்டிங். இது வந்து ஆண்டவர் உங்களை வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன், உன் ஃபேமிலியில நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கேன், நீ ஸ்பெஷலி அனாயிட்டட், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க சொல்றார். ஸோ உங்களுக்காக ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத ஆண்டவர் வந்து இங்க தெரியப்படுத்துறார். 15வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது வீடு. நிறைய பேர் சொன்னீங்க நான் வந்து ஒரு புது வீடு இருக்கு, இந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன்னா இந்த வீடு வந்து உனக்கு தான், இன்னொன்று நான் புது வீடு இருக்கு, அதுக்கான சாவி என்கிட்ட இருக்கு, நான் ஒரு புது வீட்டுக்கு போற மாதிரி கனவு வருது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா புதிய சாப்டர் உங்க லைஃப்ல ஆண்டவர் கொடுக்க போறார். புதிய ஒரு பரிமாணம் உங்க லைஃப்ல, ஒரு புதிய பரிமாணம் வந்து தொடங்க போகிறது. பழைய வாழ்க்கை முடிந்து புதிய வாழ்க்கையை தேவன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 16வதா பார்த்தோம் அப்படின்னா கிங் கார்மெண்ட்ஸ். அதாவது கனவுல எப்படி வரும் அப்படின்னா ராஜாக்களோட வஸ்திரங்கள், அவங்க போடுற மாதிரி ஆடைகள், அவங்க போடுற மாதிரி அணிகலன்கள், ஜுவல்ஸ், இந்த மாதிரிலாம் உங்க கனவுல வருது. அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் கனவுல வருது அப்படின்னா உங்களை வந்து பெருமைப்படுத்த போறார். அதாவது பப்ளிக்கா, அதாவது நீங்க இது வரைக்கும் மறைந்து இருப்பீங்க, 4 செவத்துக்குள்ள இருப்பீங்க, ஆண்டவர் வெளியரங்கமா உங்களை யூஸ் பண்ண போறாரு, உங்களை உயர்த்த போறாரு. வெளியரங்கமா 4 பேர் பார்க்குற மாதிரி உங்களை உயர்த்த போறாரு அப்படிங்கிறத குறிக்குது இந்த கனவு. இத்தனை நாள் நீங்க வந்து ஒரு சிறையிருப்புல இருந்திருக்கலாம், ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கலாம், நீங்க 4 செவத்துல தான் இருக்கேன், என்னை யார் தெரிஞ்சுக்க போறா அப்படின்னு நபரா இருக்கலாம். இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு, விலையுயர்ந்த வஸ்திரங்களா இருக்கும், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்த போகிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 17 பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ற மாதிரி, ஒரு கான்ட்ராக்ட் அப்ரூவ் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னாலே ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், நான் உன்னை உயர்த்த போகிறேன். நீங்க வந்து புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய துவக்கங்கள், புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களோட லைஃப்ல வரப்போகுது அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறார். ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் காமிக்கிறார். 18 பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்ச், ஒரு பிரசன்டபிளா ஒரு வாட்ச் நம்ம யாரோ கிஃப்ட் பண்ற மாதிரி, இல்ல ஒரு புது வாட்ச் பாக்குற மாதிரி, ஒரு காஸ்ட்லியான வாட்ச் பாக்குற மாதிரி அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறதுக்கான நேரம் வந்தது அப்படிங்கறத குறிக்கும். உங்களோட சீசன், பிளெஸிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கறத குறிக்கிறதா இந்த வாட்ச். இந்த மாதிரி வாட்ச் யாரோ கிஃப்ட் பண்ற மாதிரி, இல்ல உங்க கையில ஒரு வாட்ச் கெட்டி இருக்க மாதிரி, இந்த வாட்ச் ஹைலைட்டடா எனக்கு இந்த கனவுல தெரியுது அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான ஒரு சீசன் வந்துட்டு அப்படிங்கறத குறிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 19 ஒரு விஷயம் பார்த்தோன்னா நிறைய சர்ப்பங்கள் என்னை சுத்தி இருக்கு, ஆனா அந்த சர்ப்பங்களை நான் ஒவ்வொன்றா நான் வந்து கொள்ற மாதிரி, மேற்கொள்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது. அதை வந்து நான் வந்து ஃபைட் பண்ணி எப்படியாவது அதை வந்து நான் மிதிச்சிடுறேன், அதை வந்து கொன்றுறேன், இந்த மாதிரி எனக்கு கனவு வருது. அந்த மாதிரினா உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு, ஒரு போராட்டம், ஆவிக்குரிய போராட்டங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு, சத்ருவோட போராடிட்டு இருக்கீங்க. அதை கொன்னுட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத குறிக்குது. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க அப்படிங்கிறத இந்த கனவு வந்து குறிக்குது. சத்ருவை நீங்க மேற்கொண்டுட்டீங்க அப்படிங்கறதா இங்க வந்து இந்த கனவோட அர்த்தமா காணப்படுது. லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்ன கனவு வரும் அப்படின்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னை சுற்றி வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கு, சின்ன பிள்ளைங்களை தாண்டி நான் பெரியவங்களுக்கு எல்லாம் நான் வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்ல நான் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அவங்க பக்கத்துல உட்காந்து நான் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களை எப்படி பண்றாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி காலிங் தான் இதை நான் சொல்லுவேன். ஒரு சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாருன்னா குழந்தைகள் மத்தியில நீங்க ஊழியம் பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் காமிக்கிறார். வாலிபர்னா வாலிப மத்தியில ஒரு சும்மா ஒரு பிராக்டிக்கல் டாக்ஸ் இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கலாம். இந்த உணவுகள் கொடுக்குற மாதிரினா நீங்க வந்து ஏழைகளுக்கு நீ வந்து உணவு ஃபீட் பண்ணு, இந்த மாதிரி நாள முடிஞ்சது நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இது வந்து மினிஸ்ட்ரி காலிங்கை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கனவு வந்துச்சுனாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க இது வந்து மினிஸ்ட்ரி காலிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 20 ட்ரீம்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு எலவேட், ஆண்டவர் உங்களை ஒரு உயர்வுக்கு கொண்டு போகிறார், ஒரு பிளெஸிங்
பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவலாவும் சரி, வேர்ல்டியாவும் சரி, 2 காரியத்திலயும் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார் அப்படிங்கிற காரியத்தை தான் இதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கனவுகள் வந்தாலே நம்ம கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணிக்கணும், அதை எடுத்துக்கணும், அதை உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், நீங்கள் நான் உயர்த்த போறேன்னு சொல்லிட்டீங்க, நான் இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம சேனல்லையும் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். தேவன் உங்களை உயர்த்த போகிறார், 7 அறிகுறிகள் இருந்தாலுங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் அது எல்லாமே பாருங்க. அது எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நீங்க கண்ட கனவின்படி கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவசிக்கிறேன். இந்த 20 ட்ரீம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ட்ரீம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிச்சயமா அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் பத்தி தெரியணும்னா இன்னும் நம்ம ட்ரீம் சீரீஸ்னே போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.